ஒரு வித்தியாசமான ஆடியோ ஃபங்க்ஷன், ஆனால் ஆத்மார்த்தமான ஆடியோ ஃபங்க்ஷன். நம்ம ப்ரொடியூசர் உருவத்தில் தான் இப்படி இல்லை, உள்ளத்திலையும் பறந்த உள்ள கொண்டவர். இந்த காலத்தில் இப்படி ஒரு படம் எடுக்கணும்னு அவருக்கு தோணுச்சு இல்லையா? அவரும் அவருடைய நண்பர் 2 பேரும், மஞ்சுநாத் அண்ட் சீனிவாசன். காலத்துக்கேற்ற இன்னைய நாடு எப்படி கெட்டு போயிட்டு இருக்கு, நல்லா இருக்கிறதுன்ற ஒரு பகுதி அது ரொம்ப குறைவு. ஆனால் கெட்டு போகிறதுக்கு ஒரு அத்தனை வசதிகளும் இந்த நாட்டில் அதிகம் இருக்குது. எத்தனையோ சூதாட்டம், அதாவது சூதாட்டம் நடத்துறவன் கோட்டீஸ்வரன் ஆகிறான், சூதாட்டத்தில் கலந்து கொண்டு குடும்பத்தை அழிக்கிறவன் தெருக்கோடிக்கு வந்துடுறான். பல குடும்பங்கள் அனாதையாக போயிடுச்சு. அது எத்தனை விதமான சூதாட்டம்னாலே குடியும் அதில் சேர்ந்துருச்சு. குடி பல குடும்பங்களுக்கு எடுத்துருச்சு. சீட்டாட்டம், ரேஸை ஒழிச்சிட்டாங்க. இருந்தால் கூட மறைமுகமாக நடத்துகிறானுங்க. நீங்கள் பாருங்கள், ஒருத்தன் இன்றைக்கும் 1000 கோடிக்கு மேலே நன்கொடை கொடுக்குறான் கட்சிகளுக்கு. ஒரு கட்சிக்கு பலாயிரம் கோடி, இன்னொரு கட்சிக்கு 100கணக்கான கோடி. ஒருத்தனுக்கு எப்படி சார் இப்படி நன்கொடை, தேர்தல் நிதி? அப்போது எத்தனை குடும்பங்கள் அழிஞ்சிருக்கும். இவ்வளோ பணத்தை இவன் நன்கொடையாக கொடுக்குறான்னா அவன் எத்தனை லட்சம் கோடி வச்சுருப்பான். இந்த லட்சம் கோடி யார் பணம்? இந்த ஏழைங்க பணம். பேராசையில் உழைச்சி சம்பாதிக்கிற எண்ணெய் போட்டு சூதாடி சம்பாதிகள் நினச்சி குடும்பத்தையே இழக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் ஆன்லைனில் ரம்மி ஆட்டம்னு ஒன்று, பல பேர் உயிரை குடிச்சிச்சு சார். பல பேர் உயிரை இழந்துட்டாங்க. ராத்திரியில் விளையாடி 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 அடிக்ட் ஆகி பல தாய்மார்கள் தாலி இழந்தாங்க. ஒரு குடியினால் மட்டும் தாலி இழக்கலை. இந்த சூதாட்டம் அதை விட கேவலம். இதை நடத்துகிறவன் கோட்டீஸ்வரனாகி நன்கொடை கொடுத்து ஊரெல்லாம் பெரிய மனுஷனாக இருக்காங்க. அவனுங்கெல்லாம் இந்த நாட்டில் பெரிய மனுஷன். நம்மளை போல தர்மம் பண்ணுறவங்கெல்லாம் அடையாளம் தெரில யாருக்குமே. என்னால் முடிஞ்சது 1000 500 கொடுக்குறேன். குகநாதனால், ராஜ்குமார், நம்ம உதயகுமார், பேரரசு, நம்ம ப்ரொடியூசர் முடிஞ்ச உதவி பண்ணுறோம். ஆனால் நம்ம பேரெலாம் யாருக்கும் தெரியாது. கோடிக்கணக்காக கொடுக்குறவன், கொள்ளை அடிக்கிறவன், கலப்படம் பண்ணுறவன், அதை வாங்குறான் பாருங்கள். லஞ்சம், அரசு அதிகாரி, காவல்துறை, அரசியல்வாதி, இவங்கெல்லாம் என்னுடைய வாயால் சொல்ல விரும்பலை. ஒரு காலத்தில் அவங்க கேடு கெட்டு போவாங்க. இந்த மாதிரி விஷயத்தை இந்த 1 2 3ன்னு ஒவ்வொரு கேடு என்னென்ன சூதாட்டத்தில் எதெல்லாம் குடும்பத்தை அழிக்குதுன்னு அது ஒன்று போட்டிருந்தார் டைரக்டர். நல்லா இருந்தது. ட்ரெய்லரில் 1 2 3ன்னு வகுத்து போட்டுருந்தார். இதையும் தாண்டி நிறைய இருக்குது. அதனால் இந்த சூதாட்டம் என்பது, குடியாட்டம் என்பது, மக்கள் இங்கே எல்லாம் நல்ல மக்கள், நான் இவங்க சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் யூடியூப் மூலமாக இந்த செய்தி பரவுது இல்லையா, நாடு பூரா என் சகோதரர்கள் அவங்க எல்லாரும் பார்த்து இந்த சூதாட்டத்தை ஒழிச்சிட்டு குழந்தைகளை நல்லா படிக்க வச்சு அப்பா அம்மாவை காப்பாற்றி இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும். தாய் தந்தை தான் முதல் தெய்வம். இந்த தாயின் தந்தையை காப்பாற்றுறவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்க. நீங்கள் சூதாடுற அந்த பணத்தை தாயின் தந்தைக்கு சாப்பாடு போட்டு மருந்து வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த புண்ணியம் காலமெல்லாம் இருக்கும் என்பதை இந்த சூதாட்டம் படத்தின் மூலமாக தம்பி டைரக்டர் சசி சுந்தரம் நல்லா பண்ணியிருக்கார். நடித்தவங்கெல்லாம் கூட இயற்கையாக நம்ம கிராமத்தில் இருக்க மாதிரி, நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரியே இருந்தாங்க. மியூசிக் தம்பி 2 பாட்டு, ஒன்று மஜா பாட்டு, நம்ம உதயகுமார் ரொம்ப ரசித்து அதை பாராட்டினார். தேவை, வேறு வழி இல்லை. எல்லா மக்களையும் கவரணுன்னா அப்படிப்பட்ட ஒரு பாங்கு வேணும். ஒரு லவ் சாங், 2மே நல்லா இருந்தது. தம்பி உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. பெண்கள் கிரிக்கெட்டில்
ஜெயிச்ச ஆட்டம் தான் ஞாபகம் வருது. அவங்களுக்கு எல்லார் சார்பாகவும் ஒரு வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப ஒரு முடிவு எடுத்துட்டா அதில் இருந்து கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. அதே மாதிரி கால்பந்தாட்டம், கபடி ஆட்டம்னு பல ஆட்டங்கள் இருந்தாலும் இந்த ஆட்டம் செம ஆட்டமாக இருக்குது. சூதாட்டம். இந்த ஆட்டத்தில் ஜெயித்தாலும் வாழ்க்கையில் தோற்றுடணும், இந்த ஆட்டத்தில் தோற்றாலும் வாழ்க்கையில் தோற்றுடணும். இந்த ஒரு ஆட்டத்துக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஆட்டம். ஜெயித்தவன் திரும்பி கொண்டு போய் அதிலேயே விடுவான், தோற்றவன் இருக்கிறது எல்லாம் அதிலேயே விடுவான். ஸோ ஒரு நல்ல கருத்து இது. இன்றைக்கி நேரத்தில் இந்த மனித குலம் தோன்றிய காலத்திலேருந்தே சூதாட்டம் இருந்திருக்கு. பெரிய பெரிய ராஜ்யங்கள் எல்லாமே ராஜண்ணாக்கு தெரியும். பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாமே, ஏன் பஞ்சபாண்டவர்களே சூதாட்டத்தில் தோற்று தான் பாஞ்சாலியை விட்டாங்க. சூதாட்டம்ன்றது எவ்வளவு கொடுமையான விஷயம். அதை இந்த காலத்தில் இன்றைய நடைமுறை வாழ்க்கையில் எப்படியெல்லாம் விதவிதமான சூதாட்டங்களை ஜனங்க வச்சுருக்காங்க. அதில் குடியும் ஒரு சூதாட்டம் தான் அப்படின்னு காட்டியிருக்காங்க. லாட்டரி இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய இழந்திருக்காங்க. ஏன்னா எதில் இழந்தாலும் சம்பாதிச்சிருந்தான். சூதாட்டத்தில் இழந்தவன் என்னமோ ஒன்றா தற்கொலை பண்ணிக்குவான், இல்லைன்னா தன்னைத்தானே அழிச்சுக்குவான், குடும்பத்தோடு போயிடுவான். இந்த மாதிரி கொடுமைகள் நடக்கிற விஷயங்களை, இந்த கொடுமைகளை எல்லாம் கலை தெரியும் வண்ணம் ஒரு நல்ல அறிவுரையை, ஒரு புத்திமதியை சொல்லும் அளவிற்கு ஒரு திரைப்படத்தை தயாரிக்க முன்வந்த தயாரிப்பாளருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் என்ன, அந்த சூதாட்டத்தை தயாரித்தவர்கள் இவர் எடுத்த உடனே பொட்டுன்னு இவர் மண்டையில் போட்டு ஷூட் பண்ணுறேன். அது காட்டும் போதே டப்புன்னு ஷூட் போடுறாங்க. அப்படின்னா இதுக்கெல்லாம் தலைவனே இவர் தான் போல்ருக்கு. இந்த சூதாட்டங்களுக்கு தலைவர், தயாரிப்பாளர் தான் தலைவர். பையனே படம் எடுத்திருக்காப்புலன்றாரு. அவர் ரொம்ப நாளாக அப்பா மேலே இப்படி ஒரு கடுப்பில் இருந்திருக்கான் போல் தம்பி. எப்படியாவது ஒரு நாள் போட்டுருணுன்ட்டு என் தம்பி சும்மா காமெடியாக சொல்கிறேன். படத்துலையாவது சுற்றுவோமே அப்படின்ட்டு சுட்டிருக்காரு. நல்ல விஷயத்துக்காக சுட வச்சுருக்காங்க. இயக்குனர் யாருப்பா இங்கே? அப்படியா? சரி, இது இயக்குனர் இல்லாமையே இந்த உடம்பு சரியில்லையா? சரி, அவர் உடல்நலம் தேறி வரட்டும். இந்த படம் எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. யதார்த்தமான கதைக்களம், யதார்த்தமான முகங்கள், ஒரு பெரிய நடிகர்கள் நடிகைகள் எல்லாம் இல்லாமல். ஆனால் ஒரு டான்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்தது, செம்மையாக இருந்தது. என்ன ரொம்ப ரசித்து எடுத்துருக்கீங்க. ஏன்னா படத்தில் ஏதோ ஒன்று வேணுமில்ல. எப்பவுமே நல்ல அட்வைஸ் சொல்லும்போது சில நஞ்சு கலந்த விஷயங்களையும் சொன்னால் தான் அதை ரசிக்கும்படியாக கேட்பாங்க. இந்த மேடையில் என்னை விட மூத்தவங்க எல்லாம் இருக்காங்க. அண்ணன் குகநாத் அண்ணன், ராஜன் சாரு முதல்ல பேசிட்டு போகிறதாக நானே சொல்லிவிட்டு அப்புறம் நம்மளையே முதல்ல பேச கூப்பிட்டதுக்காக நான் வருத்தப்படலை, சந்தோஷப்படுறேன். ஏன்னா ராஜன் சார், நான் உங்களை தான் பேச சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் என்னை கூப்பிடுங்கண்ணே, முதல்ல என்னை கூப்பிட்டாங்க. சரி, இந்த சூதாட்டத்துலேயாவது நான் ஜெயிக்கிறேனே, சந்தோஷப்படுங்க. அப்புறம் தம்பி பேரரசு இருக்கார். அவருக்கு மிகப்பெரிய வருத்தம் என்னென்னா, ஒரு ஹீரோயின் கூட இந்த மேடையில் இல்லை. அவர் பொதுவாக அவர் வந்தாருன்னா ஹீரோயின்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவருக்கு பக்கத்தில் சீட்டு போடுவாங்க. நமக்கு அந்த எனது ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் தம்பி. அதே மாதிரி பல நோய்களை குணப்படுத்தும் ஒரு மிக அற்புதமான மருத்துவர் டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் வந்திருக்காங்க. ஏன்னா அவர் ரொம்ப நாளாக தெரியும் எனக்கு. லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல்னு வச்சுருந்தார். இப்போது அவர் அருமையான சேவைகள். இப்போ ஒரு நல்ல யூடியூப்பில் ஒரு நல்ல நல்ல விஷயங்களை பதிவிடுறாரு. அதையெல்லாம் பாருங்கள் நீங்கள். இந்த யூடியூப்பு அப்படின்ன உடனே எனக்கு ஞாபகம் வருது. இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் பேசிகிட்டு இருந்தேன். இப்போ இந்த செல்ஃபோனில் டார்ச்சர் தாங்க முடியல.
எல்லாம் நம்ம நண்பர்கள் தான். டார்ச்சர் பண்ணுறவன் வேறு யாருமே வெளியால் இல்லை. குடும்பத்துக்கு ஒருத்தன் கிளம்பிடுறான். காலையில் எழுந்திரிச்சோடனே குட் மார்னிங். அதுக்கப்புறம் அவன் எதை பார்க்குறானோ, அவன் படிக்கிறானோ இல்லையோ, அதை நம்மளுக்கு ஃபார்வேர்டு பண்ணுறதுல ஃபஸ்ட்டு கெட்டிக்காரனாக இருக்கான். காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா ஒரு 600-700 மெசேஜ். ஃபோனு வேலை செய்ய மாட்டேங்குது. நம்ம ஒவ்வொன்றையும் அழிக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆகுது. நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த குட் மார்னிங் எல்லாம் டெய்லி போட்டிங்கன்னா நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி போட்டுட்டே இருக்காங்க. தெரிஞ்சவன், நண்பன், எல்லாருமே வேலையே இதுதான். யாரோ ஒருத்தர் பெரிய ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருப்பான். அந்த தலைப்பு மட்டும் படிச்சுட்டு அப்படியே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு போட்டுறதுல அப்படி ஒரு சந்தோஷம் அவனுக்கு. நம்மளை டார்ச்சர் பண்ணுறதுன்னு முடிவெடுத்து இவனை எப்படிடா பண்ணுறது அப்படின்றது. நமக்கு இதய நோய் வர்றதுக்கு நீங்கள் எல்லாம் காரணமாக இருக்கீங்க நண்பர்களே. தயவு பண்ணி இதை பண்ணாதீங்க. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன நிகழ்வு நடந்தது. இந்த மாதிரி சில தம்பிக போட்டுக்கிட்டே இருந்தானுங்க. நான் எடுத்த உடனே அந்த நம்பர்கள்லாம் நமக்கு மனப்படமாயிருது இல்லையா. கரெக்டாக ஒவ்வொன்றா பண்ணிட்டு டோட்டலாக டிலீட் பண்ணி விட்டேன். இப்படியே பண்ணிகிட்ருப்பேன். ஒரு நாள் போட்டிருக்கான், டிலீட் பண்ணிட்டேன். கடைசியில் பார்த்தா அவனுக்கு ரொம்ப உயிருக்கு போராடிட்டு இருக்கேன்னு எனக்கு உதவி வேணும்னு கேட்டிருக்கான். இதிலிருந்து என்ன தெரியுது? தேவையில்லாமல் ஒரு நண்பருக்கோ அல்லது குடும்பத்தினருக்கோ தேவையில்லாத நேரங்களில் தேவையில்லாமல் டெய்லி காலையிலேருந்து நீ குட் மார்னிங் சொல்லன்னா அவனுக்கு குட் மார்னிங்கே வராதா சொல்லுங்கள்? அதை அழிச்சிட்டான்னு வைங்க, அப்புறம் நீங்கள் எப்பாவது ஆபத்துலேயோ ஒரு பிரச்சனையிலையோ மாட்டும்போது நீங்கள் அனுப்புகிற ஒரு குறுஞ்செய்தியை அவன் படித்து பார்க்காமையே அழிச்சிருவான். இதுதான் இன்றைக்கி நான் சொல்ல போகிற மிகப்பெரிய செய்தி. அப்புறம் நான் கண்டுபிடிச்சி அந்த தம்பியை மருத்துவமனையில் அட்மிட் பண்ண வச்சேன் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய தப்புக்கு, மிகப்பெரிய விளைவுக்கு காரணமாயிரும். தயவு பண்ணி டெய்லி குட் மார்னிங் போடுறத, தேவையில்லாத விஷயங்களை, நீங்களே படிக்க போர் அடிக்கிற விஷயங்களை அடுத்தவங்களுக்கு ஃபார்வேர்டோ பண்ணாதீங்க. உண்மையாகவே டாக்டர் ராஜ்குமார் சாருக்கு முதல்ல நான் யாருன்னு நினச்சிட்டு முதல்ல அழிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு மேட்ரை சொல்லியிருந்தார் மருத்துவ சம்பந்தமாக, அருமையாக இருந்தது. அதுலேருந்து நான் அதை டெய்லி அவர் அனுப்பும்போதெல்லாம் நான் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். எங்கெல்லாம் விட இளமையாக இருக்கிய, எனர்ஜியாக இருக்கிய. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஆற்றல் உள்ளவர்கள். திறமைங்கிறது உங்கள்கிட்ட 250 படத்துக்கு இன்றைக்கி எழுதிருக்கீங்க அப்படின்னா, நீங்களும் 5 படம் முடிஞ்சாலே முடிஞ்சு வச்சு கதை. 250 படம். இந்த அதிர்ச்சியில் ஒரு வியப்பு தான். நீங்களும் அது பார்த்துறது இந்த யூனிட்டுக்கு இந்த பெருமை. நாங்கள் ரெகுலராக வந்துருக்கோம், நீங்கள் அடிக்கடி எங்கள் கூட வாங்க. எங்களுக்கு எனர்ஜியாக இருக்கும். அதில் உதயகுமார் சாருக்கு இப்போ தான் தெரியுது நிறைய எதிரிகள் இருக்காங்கன்ட்டு. காலையில் எழுந்திரிச்சுன்னு ஆரம்பிச்சிடாங்க அவங்க. குட் மார்னிங் போகிறோட பரவாயில்ல, அவங்க படிக்காத மெசேஜில் அவங்கள அனுப்பி உங்களை படிக்க வைக்கிறாங்க பற்றிங்களா. ஆமாம், இதுதான் மிகப்பெரிய சூதாட்டம். விடிஞ்சோன்னே ஆரம்பிச்சிடாங்க. அப்புறம் சொன்னார், மெசேஜ்லாம் அழிக்க முடியும்னாரு. உலகத்தில் அழிக்க முடியாது ரெண்டு தான். ஒன்று அணு, அடுத்து செல்லில் ஒரு மெசேஜ். நீங்கள் அழிக்க முடியாது. நீங்கள் ஒன்று அழிச்சா 100 வந்துகிட்டே இருக்கும். செல்லை இதுக்கு உடச்சா தான். அந்தளவுக்கு இன்றைக்கி நாடு அப்படி போயிட்டுருக்கு. சூதாட்டம் பல வகை சொன்னாங்க. இதில் 3 வகை போட்டாங்க. சூதாட்டம், அப்புறம் குடியுமுறை சூதாட்டம் அப்படின்ட்டு. அப்படி பார்த்தா இங்கே 3 வகையில் 300 வகை இருக்குங்க நாட்டில் சூதாட்டம். சூதாட்டம் மகாபாரதத்தில் ஆரம்பித்தது. சார் ரொம்ப தெளிவாக பேசிட்டு, அதுக்கப்புறம் அதிகமாக பேச முடியாது. ஆமாம், அது நாட்டில் கலந்துருச்சு. அதான் சூதாட்டம் இல்லாமல் நாடு இல்லை. இன்றைக்கி அரசியலை இயக்கிறதே சூதாட்டம் தான். மகாபாரதம் உருவானதுக்கு காரணம் சூதாட்டம்னா, அன்றைக்கி அரசியல்வாதிகள் உருவாகிறதுக்கும் சூதாட்டமாக தான் இருக்குது. அவங்க தான் கொஞ்சம் பக்கவளமாகவும் இருக்காங்க. இந்த சூழ்நிலை சூதாட்டம் படம் வேறு வந்திருக்கு.
சீட்டு விளையாடுறது சூதாட்டம், குடிக்கிறதும் ஒரு சூதாட்டம் தாங்க. அரசியல் தான் மிகப்பெரிய சூதாட்டம். அரசியல் மிகப்பெரிய சூதாட்டம். எங்கே இந்த கூட்டணி உருவாதில்ல, அதுதான் மிகப்பெரிய சூதாட்டம். அது எங்கன்னா அவங்க ஒத்துக்குவாங்க, என்னங்க நீங்களும் அவங்களும் கூட்டணி வச்சுக்கிறீங்க, கொள்கை வேறு கூட்டணி வேறு, அங்கே யாருக்கு சூதாட்டம். சாமி இல்லைங்கிறவனும் சாமி இருக்கிறவனும் தேர்தல் வரும்போது நீங்கள் கூட்டணி வச்சிங்கன்னா அதுதான் உலகத்தில் மிகப்பெரிய சூதாட்டம். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா பயணித்து ஒன்றா கூட்டணி வச்சு தேர்தல் நிற்கிறாங்கன்னா கொள்கை, கோட்பாடு, மொழி உணர்வு, இன உணர்வு எல்லாம் ஒன்றா இருக்கணும்ல. எதுவுமே இருக்காது. இவர் வேறு மொழி, அவர் வேறு மொழி, இவருக்கு வேறு கொள்கை, அவருக்கு வேறு கொள்கை. நாங்கள் மது விலக்கு கொண்டு வருவோம், நாங்கள் கொண்டு வர மாட்டோம். நாங்கள் சாமி கும்பிடுவோம், நாங்கள் சாமி கும்பிட மாட்டோம். எல்லாம் வெவ்வேறு. ஆனால் நாங்களும் ஒன்றா நிற்கிறோம், ஓட்டு போடுங்க. ஏன்னா மக்கள் முட்டாள் பேசல, முட்டாள். சொன்னாங்கல்ல, சூதாட்டம் நடத்துகிறவன் கோடீஸ்வரன் ஆயிடான், சூதாடுறவன் ஓட்டண்டி ஆகிட்டான். அதே மாதிரி தான் ஓட்டு போடுறவன் ஓட்டண்டி ஆயிடுவான், ஓட்டு வாங்குறவன் கோடீஸ்வரன் ஆயிடுவான். இல்லைண்ணா சார்? அப்போ அரசியல் தான் மிகப்பெரிய சூதாட்டமாக இருக்குது. இப்போ 2026 வருது. 2026 நிறைய காயினா வரும். ஆமாம், புதுசாக கிளம்ப சூதாட்டம். மக்கள் உணரணும், மக்கள் உணரணும். இந்த அரசியல் சூதாட்டத்தை விட இன்னொரு சூதாட்டம் இருக்கு. சினிமா மிகப்பெரிய சூதாட்டம், மிகப்பெரிய சூதாட்டம். இப்போ முன்னாடிலாம் சினிமாங்கிறது ஒரு கலையாக பார்க்கப்பட்டது, வியாபாரமாக பார்க்கப்பட்டது. சிலது அரசியலுக்கு பயன்பட்டது, சிலது பக்தியை வளர்க்க பயன்பட்டது, சிலது பாசத்தை வளர்க்க பயன்பட்டது, சிலர் காதலை வளர்க்க பயன்பட்டது. இப்படி எத்தனையோக்கு இந்த சினிமா பயன்பட்டது. இன்று முழுக்க முழுக்க சினிமாவில் தான் சார் சூதாட்டம் ஜாஸ்தி. ஏன்னா இன்றைக்கி தயாரிப்பாளருக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. ஒரு படம் எடுத்தால் யாராரும் சம்பாதிக்கிறாங்க, மீடியேட் சம்பாதிக்கிறாங்க, டிஸ்ட்ரிபியூட் சம்பாதிக்கிறாங்க, தியேட்டருக்காரன் சம்பாதிக்கிறாங்க. ப்ரொடியூசருக்கு போட்ட காசு வரலைன்னா அவன் தான் ப்ரொடியூசர். ஒரு தயாரிப்பில் படம் பண்ணுறாரு, டைரக்டர் சம்பளம் வாங்கிட்டு போயிடுறாரு, நடிகர் சம்பளம் வாங்கிட்டு போயிடுறாரு, கேமராமேன் சம்பளம் வாங்கிட்டு போயிடுறாரு, டெக்னீஷியன் எல்லாருமே சம்பளம் வாங்கிட்டு போயிடுறாங்க. டிவி பண்ணுறாங்களா, அவர் சம்பளம் வாங்கிறாரு, மியூசிக் டைரக்டர் சம்பளம் வாங்கிறாரு. எல்லோரும் அவங்க உழைப்புக்கு காசு வாங்கிட்டு போகிறாங்க. படம் முடிச்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்த புடிச்சுக்கு என்ன கிடைச்சிது? ஒன்றும் இல்லை, தேட்டரே கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் பணம் கிடைக்குது. அப்போ இன்றைக்கி அரசியலோட மிகப்பெரிய சுதாட்டம் சினிமா, மிகப்பெரிய சுதாட்டம். லாட்ரி கம்பெனி நடத்துறது யாரும் கூட தெரிஞ்சு போகும். இந்த சினிமாவில் சூதாடுறது யார், இந்த கண்ட்ரோல் வச்சுருக்கிறது யார், ஒவ்வொரு பிடிச்சும் பிழைக்கணும் பண்ணுறது யார், தியேட்டர் கண்ட்ரோல் வச்சுருக்கிறது யார், ஒரு தயாரிப்பு இனத்தையே ஒழிச்சு நம்ம மட்டும் சிம்மாசனம் போட்டு உட்காந்துருக்கிறது யார்? இது மிகப்பெரிய சுதாட்டம், மிகப்பெரிய சுதாட்டம். அப்போ அரசியலும் சுதாட்டம், சினிமாவும் சுதாட்டம். இந்த சூதாட்டம் மத்தியில் சீட்டெல்லாம் ஒரு சூதாட்டமா? இதெல்லாம் சூதாட்டமா? குடி சூதாட்டம், குடிக்க வைக்கிறது யாரு? அவங்க அரசியல்வாதிங்க தான். அப்போ இன்னைக்கு மொத்தத்துக்குமே சூதாடுறது யாருன்னா இன்னைக்கு அரசியல் தான் மிகப்பெரிய சூதாட்டம். இந்த எலெக்ஷன் வரும்போது இந்த மண்ணெண்ணையும் தண்ணியும் ஒன்று சேருமா? ஆனால் அரசியல் சேரும், எலெக்ஷன் வரும்போது சேரும். வெவ்வேறு, ஆனால் ஓட்டுக்காக மக்களை ஏமாற்றி ஓட்டை வாங்கி எப்படியாவது பதில் உட்காந்துடணும். கொள்கை வித்தியாசத்தோட யார் கூட்டணி வைக்கிறாங்களோ அவங்க தான் மிகப்பெரிய சுத்தாட்டக்காரங்க. அங்கே நம்ம உஷாராயிரணும். ஃபஸ்ட்டு கொள்கை உடன்பாடு இருக்கு, உனக்கும் ஒரே கொள்கை எனக்கும் ஒரே கொள்கை, நான் இதுக்காக போராடுறேன், நான் இதுக்காக போராடுறேன், நான் தமிழ் என்ற உணர்வோடு
நான் தமிழ்நாடு என்ற உணர்வோடு தமிழ் மக்களுக்காக நான் பாடுபடுகிறேன். நானும் ஒன்லி தமிழ், நான் தமிழன், நான் தமிழ் மக்களை போராடுறேன் அப்படி 2 சேர்த்தாங்கன்னா அவங்க உட்கார வைக்கலாம் சார். ஒருத்தன் தமிழன்பான், ஒருத்தன் திராவிடன்பான். திராவிடக்கிட்ட தமிழ் வார்த்தையே வராது. இவன் தமிழ் சொல்லிட்டு திராவிடங்கிற ஒரு ஃபோர்ஜரியும் பாப்பில் இவ்வளோக்கு கத்திக்கிறீங்க, அப்புறம் எப்படி கூட்டணி வருது? அப்போ மக்களை ஏமாத்துறதுக்கு நாங்கள் கூட்டணி வைப்போம். அப்போ இது மிகப்பெரிய சூதாட்டம். அதோட சூதாட்டம் இன்னைக்கு என்னன்னா கலாச்சாரம் சூதாட்டமாகிவிட்டது, பண்பாடு சூதாட்டமாகிவிட்டது. இன்னைக்கு பொய் பேசுகிறேன் சார், பொய் பொய் பொய். என்ன பொய்னா இன்னைக்கு பேசுகிற மிகப்பெரிய பொய். பெண்கள் எல்லாத்துலேயும் ஆணுக்கு நிகராயிட்டாங்க. பெண் விடுதலை கிடைத்து விட்டது. பெண் எல்லாத்திலும் உயர்ந்து விட்டாள். பெண் அடிமைத்தனம் சுத்தமாக ஒழிக்கப்பட்டு விட்டது. இதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய பொய். ஒரு பொண்ணு நைட்டில் தனியாக போக முடியல, கெடுத்து குட்டிச்சிறை கருப்படி சின்னவளம் ஆக்கிறாங்க. என்ன இடம் பெண்கள் என்ன முன்னேறிட்டாங்க? இன்னைக்கு பெண் பிரி சூதாட்ட பொருளாயிட்டா. அவங்க ஒரு லவ்வரோட எந்த கோவை எல்லார் மனசும் இன்னைக்கு பத்திட்டு எரியுது. 2 நாள் அந்த செய்தி பார்க்கும்போதெல்லாம் வயிறு எரியுது. என்ன நாடு இது? நாங்கள் பெண்களுக்கு முன்னேற்றம் பண்ணிட்டோம். என்ன பண்ணிட்டியா? அப்பாவது கோனான் சார் ஒரு காலகட்டத்தில் நான் சார் உங்கள் தைரியத்தை வேந்து பார்ப்பேன். ஒரு ஆளுங்கட்சி அப்போல்லாம் எம்ஜிஆர்னா அது பவர். எம்ஜிஆர் யாரும் ஜெயிக்க முடியாது. எம்ஜிஆரும் பயம் இருந்துச்சு. அந்த நேரம் ஆளுங்கட்சிக்கு எதிராக அரசியல் படம் எடுத்தவர் வி.சி. கோதானன் சார். பயப்பட மாட்டார் அவர். அந்த துணிச்சல் வி.சி. கோதானன் சாருக்கு உள்ள துணிச்சல் 1% இன்னைக்கு உள்ள இயக்குநருக்கு இருக்கா? இருந்தால் சினிமா சூதாட்டம் ஆகாது. இன்னைக்கு யாருக்கும் எதிர்த்து பேசுறதுக்கு வலு இல்லை. ஒரு அரசியல்வாதியை எதிர்த்து பேச முடியல. அடுத்த நாளத்துக்கு உள்ள வச்சுறாங்க. பெண் கோவையில் நிறைய பேர் அந்த பொண்ணையே அந்த நேரத்தில் அங்கே போச்சு. ஏன் தனியாக போச்சு? ஒரு பொண்ணை 3 பேர் சின்னவனமாக்கி குத்துயிரும் கொலையுரம் போட்டான். இன்னும் 1/2 மணி நேரம் கழிச்சு அந்த பொண்ணை தூக்கிட்டா செத்து போயிருக்கோம். ஆனால் நிறைய பேர் 11 மணிக்கு அங்கே என்ன வேலை, ராத்திரியில் அங்கே என்ன வேலை? நம்ம வீட்டில் ஒரு பொம்பளை தெரியாதுன்னா போயிருந்து இப்படி பண்ணியதை கேட்பீங்களாடா எல்லாரும்? போன தப்பு தான். ஒரு பொண்ணுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லையா ஒத்துக்குங்க, அப்போ நம்ம அலோன்ஸ் பண்ணிடுறோம். இங்கே ஒரு பொண்ணு வையனை தனியாக போனால் பாதுகாப்புன்னு சொல்லுங்க, அப்புறம் கேளுங்க ஏன் போனேன்ட்டு. இங்கே பொண்ணு தனியாக விட மாட்டோம். நாங்கள் ஒரு லவர்ஸ் விட மாட்டோம். லவர் அவன் பையனை அடிச்சு போட்டு நாங்கள் 5 பேர் சேர்ந்து குடிச்சிடாக்கி விடுவோம். அண்ணா யூனிவர்சிட்டி அப்பவும் இதே கேள்வி. அங்கேயும் அவன் புதற்குள்ள போனாங்க. போனால் கெடுப்பீலாடா புறம்போக்குகளா? நான் இன்னொன்று சொல்கிறேன். ஒரு அமைச்சர் 1000 கோடி 2000 கோடி ஊழல் பண்ணாருன்னா நம்ம அரசை எதிர்க்கலாம் சார், கேள்வி வைக்கலாம் சார். கலாச்சாரம் காய்ச்சப்படுது அப்படின்னா நம்ம அரசாங்கத்தை கேள்வி வைக்கலாம். ஒரு பாலம் கட்டினாங்க 500 கோடிக்கு, 1 மாதம் இடிஞ்சு விழுந்துச்சு. அப்போ நம்ம அரசை கேள்வி வைக்கலாம், எதிர்த்து கேள்வி வைக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு பொண்ணை சீரடிச்சாங்கன்னு வச்சுங்களேன் எங்கேயாவது, அதுக்கு நம்ம அரசை கேள்வி வைக்கக்கூடாது. இந்த சமூகத்தை கேள்வி வைக்கணும். இந்த சமுதாயத்தை நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். நம்ம எல்லாத்துக்குமே அரசாங்கத்தை கேள்வி கேட்டுக்கிட்டோம்னா சரி வராது. அது அரசாங்கத்தின் இது வேறு, இது வேறு. இது நாடு குட்டிச்சுராப்பு இருக்கு. கலாச்சாரம் போச்சு, சீரழிஞ்சு போச்சு.
எவனோ 4 பேர் இங்கே சீரழிக்கிறான். அப்போ இதுக்கும் நான் சொல்கிறேன், இங்கே வந்து எல்லாருமே அரசியல்வாதி பார்வையில் பார்க்கக்கூடாது. எதிர்கட்சியாக இருக்கட்டும், ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், உதிர்கட்சியாக இருக்கட்டும், புதுசாக முளைச்ச கட்சியாக இருக்கட்டும், இங்கே எல்லாருமே ஒரு நடந்துட்டா இங்கே ஒரு பொண்ணுக்கு ஒன்று ஆன உடனே நீங்கள் அரசியல்வாதியை குரல் கொடுக்கூடாது சார். ஒரு மனுஷனை குரல் கொடுக்கணும் சார். மனுஷனை குரல் கொடுக்கணும், ஆதங்கத்தில் குரல் கொடுக்கணும். அப்போ தான் இதுக்கு தீர்வு வரும். சும்மா அரசியல் எதுக்குறக்காக குரல் கொடுத்தோம்னா அதுக்கு நீ ஊழல் எதிர்க்க. டாஸ்மார்க் கடை திறந்துருக்காங்களா, அதே எதிர்க்கலாம். இந்த மாதிரி ரகசியம் அந்த மாதிரி தெரியாமல் சூதாட்டம் நடக்குதா, அதுக்கு நம்ம அரசாங்கம் திரும்பலாம். இந்த பாலியல் பலாத்காரத்துக்கு வந்து யாரும் அரசியல்வாதியாக குரல் கொடுக்காம எல்லாரும் மனுஷனாக குரல் கொடுத்தா தான் இது ஒரு தீர்வு வரும். ஒரு அரசாங்கத்தை குற்றம் சுமத்துறதுக்காக எண்ணத்தில் நீங்கள் குரல் கொடுத்தீங்கன்னா இதுக்கு தீர்வு வராது. உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி போச்சு, அரசாங்கத்தை நம்ம கேட்டுருவோம், அதுக்கு கேட்காம இருக்கலாம்யா, அதுக்கு கேட்காம இருக்கலாம். ஒரு பொண்ணை சீரழிச்சிட்டாங்கன்னா நமக்கு கோபம் வந்து அட்டிவரோடு பொங்கி நம்ம கேள்வி வைக்கணும். எல்லாத்துக்கும் அரசியல் பேசுறது. இந்த கோவில் நடந்தது, இது நம்ம ஒவ்வொரு இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி நடந்துச்சு, இதுதான் கடைசியாக இருக்குன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் 100 நடந்துச்சு, இதுதான் கடைசியாக இருக்குன்னு சொன்னோம். இப்போ கோவில் நடந்துச்சு, இதுதான் கடைசியாக இருக்குன்னு சொல்கிறோம். கடைசியாக இருக்கு நம்ம சொல்கிறோம், அது தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இது ஒரு முடிவுக்கு வரணும்னா என்ன பண்ணணும்? அங்கே அரசாங்கம் சரியான முடிவு எடுக்கணும். அது நம்ம வேண்டுகோளை வைக்கணும்.